பெரும் உரிமை சட்டத்தில் நீங்கள் மனுக்களை எழுதப் போகிறீர்கள் என்றால் அந்த மனுக்களில் தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 6(1) கீழ் மனு கொடுப்பீங்க, அல்லது தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 2(j) கீழ் நேரடியாக சென்று ஆவணங்களை ஆய்வு செய்வீர்கள். இந்த 6(1) மனு கொடுக்கறதுக்கும் இந்த 2(j) நேரடியாக ஆய்வு செய்வதற்கும் அவங்க மறுக்கும் பட்சத்தில் 19(1) பிரிவு 19(1) நீங்கள் மேல்முறையீடு பண்ணுவீங்க. அதுலேயும் கொடுக்கலன்னா 19(3) ஆணையத்துக்கு ஆர்டிஐ வழக்காக அதை தாக்கல் செய்வீங்க. இது இல்லாமல் ஏதாவது புகார் கொடுக்கணுன்னா 18(1) கீழே நீங்கள் புகார் கொடுப்பீங்க. இப்போ இதுதான் இது ஒரு ஆர்டிஐயோட பிரிவு. ஆனால் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு நம்ம சொல்லுவோம். அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட். இப்போது ஆர்டிஐ உங்களுக்கு தெரியும் சார், எங்களுக்கு தெரியாதா சார், நாங்கள் 6(1) நாங்கள் மனு போடுவோம் சார் நாங்கள் 2(j) போடுவோம் சார், நாங்கள் 19(1) எத்தனை போட்டு நாங்கள் வர வச்சுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் பிரச்சனைக்கான காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அதாவது ஒரு பிரச்சனையோட மூலக்கரு என்ன, மூலம் என்ன, வழக்கின் மூலம் என்ன, அந்த வழக்கின் மூலத்திற்கு அது எப்படி நடந்தது என்பதற்கான ஆவணம் என்ன, அந்த ஆவணங்களை நாம் நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அரசிடம் எப்படி எங்கெங்கே சென்று பெறுவது, அது சப்ஜெக்ட் மேட்டர். அது ஆர்டிஐ கிடையாது. ஆர்டிஐ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பழைய ஆர்டிஐ ஒரு கருவி. அந்த கருவியால், அந்த டூலால் அந்த ஆவணத்தை பெற்றால்தான் நம்மளுடைய வழக்கு தீரும். அப்போ அந்த ஆவணம் என்ன ஆவணத்தை நம்ம கேட்கணும், அதுதான் முதல்ல தெரியணும். ஒரு பஸ் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா பஸ்ஸில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தெரியணும். எந்த இடத்துல பிரச்சனை எங்கேயா இருக்கும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே போய் நெட்டு போல்டு எடுத்துகிட்டு போய் கரெக்டாக போய் சரி பண்ணுவீங்க. அப்போ அதுபோல் இப்போ நாம் பேச போகிறது சப்ஜெக்ட் மேட்டர். போன வகுப்பு முழுக்க அப்படியே யூடியூப்பில் பெய்டு வெர்ஷனில் ஏற்றிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் நிச்சயமாக போய் புதியதாக சேர்க்குறவங்க, அதில் புதியதாக இந்த 2ஆம் பாகத்தில் சேர்றவங்க முதல் பாகத்தை பார்க்கணுன்னா அங்கே போங்க. ஏன்னா போன வாட்டி அச்சடிக்கப்பட்ட பதிவேடை மட்டுமே அதிகமாக பேசியிருக்கிறேன். ரெவன்யூ ரெக்கார்டில் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். நாம் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் நேற்று வகுப்பில் சொன்னேன் வருவாய்த்துறை 5 முகங்களை கொண்டுள்ளதுன்ட்டு. அதில் மெயின்டெனன்ஸ் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இதில் கிராமங்களில் நான் சொன்னேன். இப்போ நான் நகரங்களில் என்னென்ன ஆவணங்களை நாம் எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்ல போகிறேன். நகரங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள நகரங்கள் நீங்கள் பட்டியலிட்டால், நகராட்சி பட்டியலிட்டால் பழைய நகராட்சிகள் எல்லாம் இப்போ பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக வந்ததை சொல்லவில்லை. ஆரம்பத்திலிருந்தே பழைய நகரம் மதுரை, வேலூர், திருச்சி கிட்டத்தட்ட அந்த நகரங்களெல்லாம் 1925ஆம் ஆண்டு முதலே 1925ஆம் ஆண்டு முதலே டவுன் சர்வே செய்யப்பட்டிருக்கிறது. சார், டவுன் சர்வேவிற்கும் யூடிஆர் சர்வேவிற்கும் என்ன வித்தியாசம் சார்? யூடிஆர் சர்வேயில் ஒரு ஏக்கருக்கு கூடுதலோ குறைவோ 5 சென்ட் சங்கிலி பிடித்து அளப்பார்கள், முக்கோணவியலின் அடிப்படையில் அளப்பார்கள், ஆப்செட் வைத்து அளப்பார்கள். அப்படி பல்வேறு முறைகளில் அப்படி அளந்தாலும் பிழை வரம்பு என்று ஒன்று இருக்கும். பிழை வரம்புனா என்ன? ஒரு இடம் கர்வேச்சராக இருக்கும், ஒரு இடம் கர்வேச்சராக இருக்கும், வளைவாக இருக்கும். தமிழில் அதுக்கு வளைவு என்று பெயர். அதாவது எல்லா வடிவமற்ற பொருட்களையும் முக்கோணங்களாக பிரித்து விட முடியும்,
முக்கோணங்களாக சிறு சிறு முக்கோணங்களாக பிரித்து அதனுடைய மொத்த பரப்பளவை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி சிறு சிறு முக்கோணங்களாக பிரித்ததை சிறு சிறு லேண்டு பார்சலாக அதற்கு தனி புலையன் கொடுத்து அந்த புலையன்படி பூமியிலே கற்களை நட்டு வைத்து அதன்படி ஒரு நிலத்தை சர்வே செய்கிறாங்க. அப்படி சர்வே செய்யும் போது யூடிஆர் சர்வேயில் 1 ஏக்கர் நிலத்துக்கு 5 சென்டில் வரைக்கும் 1 ஏக்கர் 5 சென்ட் இருக்கலாம் அல்லது 95 சென்ட் இருக்கலாம். அது எங்கே மிஸ் ஆகும்னா, ஒரு கிராமத்தை எல்லா பகுதிகளையும் முக்கோணங்களாக பிரித்து விட்டாலும் ஏதாவது ஒரு மூலையில் வளைவு புள்ளிகள் செல்லும், கர்வேச்சர் செல்லும். ஒரு வளைவாக இருக்கின்ற ஒரு பொருளை அளக்கும் பொழுது சங்கிலி அப்படியே வளைவாலாம் பிடிக்க மாட்டாங்க. வளைவாக இருந்தால் சங்கிலியை வளைவாக அப்படி பிடிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வளைவை ஒரு வீயாக மாற்றுவார்கள். ஒரு வளைவை ஒரு வீயாக மாற்றுவார்கள். அப்போது அந்த ஒரு யூ வடிவத்திற்கும் அது உள்ளே ஒரு வி வடிவம் போட்டால் அதற்கு உள்ளே இருக்கிற இடங்கள் வெளியே போயிடும், கணக்கில் வராது. இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஒரு வளைவை வீயாக மாற்றுவாங்க அல்லது 3 ஒரு டாவாக மாற்றுவாங்க, ஒரு பா மாதிரி போடுவாங்க அந்த வளைவை. ஆக இவையெல்லாம் 1 ஹெக்டேர் அந்த சாதாரண சர்வேயருக்கே பிழை வரம்பு 2.5 சென்ட். அங்கே போய் முத அளக்கிறவருக்கு 2.5 சென்ட் வரைக்கும் பிழை வரம்பு. இதெல்லாம் யூடிஆரில். ஆனால் இதெல்லாம் நகர சர்வேயில் செய்ய முடியாது. நகர சர்வேயில் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பூமி எப்படி இருக்கிறதோ அப்படியே அளந்து அப்படியே வரைபடம் வரைந்து அப்படியே நிலத்திற்கான கணக்கை தயாரிப்பது. வளைவு புள்ளிகளாக இருந்தால் வளைவாகவே அளப்பாங்க. அந்த வளைவாக அளக்கிறது என்ன அர்த்தம்னா, அது முக்கோணவியலில் அளக்க மாட்டார்கள். கணக்கீடுகள் முக்கோணவியல் தான். டிராவர்ஸ் சர்வே என்று சொல்வார்கள். டிராவர்ஸ் என்றால் பயணப்படுதல்னு பேர். பூமியின் வரப்புகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அளப்பது, அப்படியே டிராவர்ஸ் கற்களை போடுவது. யூடிஆரிலும் டிராவர்ஸ் எடுப்பார்கள், ஆனால் கற்களை முக்கோணவியலின் அடிப்படையில் போடுவார்கள். ஆனால் நகர நிலவரி திட்டத்தில் இந்த டிராவர்ஸ் சர்வே அப்படியே அளப்பாங்க. அப்போ அதனால் அங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டா என்று எதுவும் கொடுக்கப்படுவதில்லை. பட்டா கணக்கு மட்டும் யார் அந்த பூமியில் இருக்கிறார்கள் என்ற டவுன் சர்வே பராமரிப்பு பதிவேடு, அதுக்கு பேர் டவுன் சர்வே மெயின்டெனன்ஸ் ரெஜிஸ்டர் என்று பெயர். அதற்கு பெயர் டவுன் சர்வே மெயின்டெனன்ஸ் ரெஜிஸ்டர் என்று பெயர். இப்போ நீங்கள் ஒரு டவுன் சர்வே கணக்கை போய் கேட்கணும்னா அங்கே போய் அச்சடிக்கப்பட்ட பதிவேடு கணக்கு யூடிஆர் கணக்கை கொடுங்க அப்படி என்று கேட்கக்கூடாது. அங்கு கேட்க வேண்டியது டவுன் சர்வே பராமரிப்பு பதிவேடு. அந்த பதிவேட்டில் என்ன இருக்கும்? அந்த பதிவேடு பேனாவால் அதாவது எழுதப்பட்டிருக்கும். பழைய கணக்குகள், புதிய கணக்குகள் இப்போ டிடிபியில் இருக்குது. பெரும்பாலும் பேனாக்களால் எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய சர்வே எண் விவரம், பழைய சர்வே எண் விவரம் இருக்கும், அதனுடைய விஸ்தீரணம் இருக்கும், அந்த நிலத்திற்கு அது சர்க்கார் புறம்போக்கா அல்ல அது ஜமீனா மிட்டாவா, பழைய காலத்தில் அது என்னவா இருந்தது என்ற விவரம் இருக்கும். அதன் பிறகு அதிலே தற்பொழுது யார் அனுபவத்தில் இருக்கிறார்கள்,